சொல்ல மாதமான சேனல்ஸில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுற பண்ணி நம்ம வந்து பேபினர் ஒன்ற மாதிரி மைண்ட் கிராஃப்ட் டே ஒன்று அது டெலீட் பண்ணிட்ட பழைய மைண்ட் கிராஃப்ட்டு. அதனால தான் இத்தனை நாளாக மைண்ட் கிராஃப்ட் போடாமல் இருந்தோம். அது நான் வந்து எப்படி டெலீட் ஆச்சுன்னு லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கும் போது சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே போவாங்க. நிறையவே எடுத்துட்டேன் கைஸ். அதில் ரூயின் போடலாம் கட்சிது. அதில் போடலான்னு நினச்சா அது கொஞ்சம் கிடைக்கல. ஏன்னா அப்போன்னு பார்த்து சாத்தம் போட்டாங்க. அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்கும் வந்து டிஸ்டர்ப் ஆனால் நான் கோவம் ஆகிடுவேன். அதனால் ஃபஸ்ட்லேருந்து எடுப்பேன். அதனால தான் ஓகே ஃபைனலி நான் எதிர்பார்த்த மாதிரி கட்சி 1 செகண்ட் சாயங்காலம் ஆகுதா ஆகிட்டுருக்கு. சாயங்காலம் ஆகுதா இல்லை இப்போ தான் போடுது இல்லை கட்சி பொழுது இதே சைடு போனால் ஒரு வில்லேஜ் வரும்னு எங்கள் பக்கத்து வீட்டு தாத்தா சொன்னார். அப்படின்னா சும்மா ஜோக்கு தான் பண்ணேன். ஏன்னா சன் எந்த சைடு இருந்தாரோ அந்த சைடு வில்லேஜ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு யூடியூபர் சொல்லியிருந்தார். இப்போ நான் வந்து மரத்தை உடச்சி எடுத்துக்கிறேன். எப்படி ஒரு சில யூடியூபர்லாம் வந்தவுடனே ஒரு லூட் எடுக்கிறாங்கன்னு தெரில. வந்தவுடனே பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அது பேர் நான் தேடி பார்த்தேன், எனக்கு வரல. பீஸ் எல்லாம் போட்டு தேடி பார்த்தேன், கிடைக்கல. இன்னும் கேவை ஞாபகம் வச்சு வேணாம். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் கேவலம் கிடைக்கும். சன் எந்த சைடு இருந்து வருதுன்னு பார்க்க ஒரு பிளாக், அதாவது ஒரு உட்டை இங்கே போட்டு வச்சுப்போம். இதை உடச்சி எடுத்துப்போம். இவ்வளோ நேரம் ஆகுது. வெளியே இருக்குது. ஓகே, ஆனில் தான் இருக்குது. சவுண்டு கம்மி பண்ணியாச்சா? வெளியே இங்கே 2 மரம் தான் இருந்தது. அந்த மரம் கணக்கில் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதை நாம் அப்புறமா பார்த்துப்போம். ஒரு 10 விட்டு தான் எடுத்துருக்கேன். இந்த சைடு தான் வந்தது. இந்த சைடை பார்த்து கிராஃப்டிங்லாம் செஞ்சுப்போம். ஓகே, 10 விட்டுக்கே 40 கிடைக்குது. கிராஃப்டிங் டேபிள் ஒரு 16 ஸ்டிக்ஸ், ஒரு வுட்டன் ஆக்ஸ், ஒரு வுட்டன் ஸ்வாட், ஒரு வுட்டன் பிக்காக்ஸ். இப்போ உடச்சிருவோம். இங்கே ஃபர்னிச்சர் ஸ்டோன் எடுத்துப்போம். ஆஃபீஸ் எதுவும் அயன் நினச்சிக்கிட்டே வந்து ஓட ஆமாம் ஓடுது. ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். வந்தாச்சு. ஓகே, ஆடு இந்த சைடு தானே? ஆமாம், இந்த சைடு தான். ஃப்ளவர் கார்டன் இருக்கும் தான் என்னால் பார்க்க முடியுது. இன்னொரு ஆடு. ஓகே, 2வது ஆடு மாட்டிக்கிச்சு. 3மே மாட்டிக்கிச்சு. பலியாடு 2 அடி வச்சும் மாட்டல. அதனால பரவாயில்ல. இதே சைடு நடந்து போவோம். வில்லேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளே வேறு எங்கேயாவது தான் போய் பார்க்கணும். அது என்ன கேவா? ஓகே, அங்கே கொஞ்சம் சார்கோல் இருக்காங்க, போய் எடுத்துப்போம். ஆனால் அங்கே இறங்கிட்டா எப்படி இறத்து? இதை உடச்சி ஏற வேண்டியது தான். ஓகே, சார்கோல் நல்லா எனக்கு சார்கோல் குப்பை மாதிரி கிடக்கும். நான் டக்குன்னு எடுத்துகிட்டு ஃபர்னிச்சர் போட்டு ஏதாவது செஞ்சிடுவேன்.
ஆடு மாடிச்சு இப்போ ஆடுக்கு வருது. அதனால இதை போட்டு வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வீடு கட்டும்போது வந்து நம்மளுக்கு வீடு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண தேவைப்படும். பிக்கும் போட்டுப்போம். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு இதில் நிறையவே தேவைப்படலாம். ஏன்னா இது வந்து பிஜி இல்லை, நார்மல். ஓகே, 5 உள்ளு. ஓகே, நம்ம ஃபர்னிச்சர் செஞ்சு இதெல்லாம் செஞ்சுடுவோம். கிராஃப்ட் செஞ்சு வச்சுட்டு பெட்டும் ஃபர்னிச்சரும் செஞ்சுக்குவோம். இதெல்லாம் நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம். கல், அதுக்கப்புறம் இந்த விட்டு ஃபர்னிச்சரும் எடுத்து வச்சுப்போம். பெட்டை இங்கே போட்டு ஃபர்னிச்சர் இங்கே போட்டு பின்னாடி இதை வச்சுட்டு இக்கோட மீட்டை சமைப்போம். சார்கோல் வேணாம், உடன் பிக்காக்ஸ். ஏன் நான் இங்கே ரீவ்ஸ் பண்ணுறேன் ஏன்னா திடீர்னு லைட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. அதனால் இங்கே தான் தூங்கி ஆகணும் வேறு. ஓகே, ஆக்ஸ் போச்சு. ஸ்வாடம் எரிஞ்சாச்சு. இது மேலே நம்ம சார்கோல் அங்கே வச்சுப்போம். ஆறுக்கு இது எப்படி எரிய போகுதுன்னு தெரில. சரி, இது சமைச்சு முடிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஸ்வாடை செஞ்சு வச்சுப்போம். ஏன்னா திடீர்னு நைட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒன்றும் நிறைய டைம் இருக்குது. நான் ஏன் போட்டேன்னு தெரில. இது ஒரு ஞாபகத்தில் போட்டேன். இது வரை சீக்கிரமாக வர மாட்டேங்குது. அந்த சமையல் அந்த உட்டனில் ஃபர்னிச்சர் இருக்கும்ல, அதுக்கு எந்த உட்டு தேவைப்படுது? அது என்ன ஸ்பீடாக செஞ்சிடும். அந்த ஓகே, இந்த வுட்டு தானே. இந்த வுட்டு மரம் தோவே இருக்குல்ல, உடச்சி எடுத்துப்போம். 4 போதும்னாங்கல்ல. ஓகே, அந்த லாஸ்ட்டாக இருக்கிறதையும் எது பண்ணணும் அதையும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்குது, இதையும் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா நம்ம 2 ஃபர்னிச்சர் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்லது. ஒன்று வந்து சாப்பாட்டுக்கு, ஒன்று வந்து நம்ம அயன் உருக்கத்துக்கு வச்சுப்போம். ஏன்னா அயன் விஷயமாக முடிக்கணும். ஓகே, போய் அந்த ஃபர்னிச்சரை உடச்சி எடுப்போம். அதுக்குள்ளே செஞ்சிட்ருக்குமா? ஓகே, செஞ்சிட்ருக்கு. இது கொஞ்சம் தப்பிச்சுது கைஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் பசியில் இருக்கும், சாப்பிட்ருவோம். ஓகே, லைஃப் ஏறிடுச்சு. இல்லை, நம்ம இந்த மாதிரி ஓப்பனாக வச்சுக்கணும். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுப்போம். இப்போதைக்கு நான் வந்து பெட், கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டு, இதெல்லாம் மட்டும் நான் வச்சுக்கிறேன். நம்ம வில்லேஜ் தேடி போவோம். இதெல்லாம் ஏற வேண்டியதாக இருக்குது. ஓகே, போகிற வழியில் அயனை பார்த்தோன்னா விடக்கூடாது. சார்கோலும் நம்மளுக்கு தேவை. வில்லேஜர் அவுட் போஸ்ட் கிடச்சிச்சுன்னா கூட பக்கத்தில் எங்கேயாவது வில்லேஜ் இருக்கும். ஓகே, சார்கோல் இங்கே வந்து நிறைய இருக்குது. இப்போ கீழே ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். எதுவும் இல்லை. ஓகே, ஓகே, சார்கோல் 10, 11, 12, 13.
ஓகே ஓகே, நம்மளுக்கு இங்கே 19 கிடச்சிருக்கு. நம்ம இந்த வழியாக போகணும். ஓகே, எனக்கு டாப்பதா. ஓஹோ, சங்கமே ஆயிடுச்சு. ஓகே, 2 ஆட்டு தான் போயிருக்கு. நைட் நேரத்தில் கத்தையில் வேணால் நம்ம போய் படுத்துருவோம். ஓகே, இவனும் நீ இருக்கணும். இன்னும் இல்லை. பிரேக் பெல்லியா? அதான் பிரேக் கும்பலா நிற்கிறாங்களா? பெட்டிங்களா நம்ம வச்சு எடுத்தாச்சு. அவங்க நம்ம போகலாம். ரூயின் போடலாம். தூரத்துக்கு வந்து பார்க்க ரூயின் போடுற மாதிரி இருந்தது. ஆனால் அது ரூயின் போட்டே இல்லை. நான் கூட ஒரு சைடு நம்பிட்டேன் ரூயின் போட்டு. ஏன் ரூயின் போட்டு நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ரூயின் போட்டு கிடச்சா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம். ஒரு 5 அயன் கிடச்சா கூட போதும். ஒரு பக்கெட்டும் ஒரு அயன் பிக்காக்ஸும் செஞ்சுக்கலாம். இந்த கேக்குள்ளே போன நல்ல பயமாக இருக்கே. முதல்ல நம்ம ஆர்மர்ஸு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருவோம், அதுக்கப்புறம் வரலாம். படிக்கட்டு மாதிரி செஞ்சு ஜம்ப் பண்ணி போயிடுவோம். இங்கே போகலாம். இதான் மறந்துட்டேன். 3 ஆடு மாட்டிக்கிச்சு. பலியாடு நாங்கள் நின்று இருந்ததுலாம் மறந்துட்டோம். இன்னும் நின்றுச்சா? ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். சரி விடு, இன்னும் வேணும். ஆரோ செய்யும். இதோட ரக்கத்தை போட்டாச்சு. போகிற போக பார்த்தா சாண்ட் வில்லேஜ் பண்ணால் கண்ணில் வரக்கூடாது. சைடு இதான் சட்டு வருது. ஆமாம், இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான். ஸோ இங்கேயே கொஞ்சம் மிரருக்கு தேவையான தரமாக எடுத்துக்குவோம். சாண்டு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு மிரர் தேவைப்படும். அதுக்கு தான் பண்ணிக்கிட்டியா இதை கொள்வானா. எனக்கு குட்டி நம்மளுக்கு ஒன்றும் இருக்க முடியாது. அது குட்டியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். க்யூட்டான அனிமல்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். போயிட்டே கிடக்கிற ஒரு வில்லேஜ் கூட கரெக்டாக மாட்டிக்க மாட்டேங்குது. டாய் வில்லேஜே. சரி, இதோட வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்து போட முடியாது. அது ஏன் டெலீட் ஆச்சுன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லி நல்ல ஒரு பேபி டோல கேமை இறக்கிறதுக்கு அந்த கேமை டெலீட் பண்ணேன். ஏன்னா பேபி டோல அப்டேட்டட் இறக்கிட்டு தான் ஆக்டிவ் 4லாம். இல்லை பேபி டோல கேமை இறக்கவே அது டெலீட் ஆகிடுச்சு தெரியாதனமா. ஓகே பாய், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க.